Hi friends, இந்த வீடியோல நம்ம ஸ்கின் whitening-க்கான ஒரு சூப்பரான க்ரீம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னதான் நம்ம ஃபேஸ் பேக் போட்டாலோ ஃபேஷியல் பண்ணாலோ என்னதான் நம்ம க்ரீம் பூசினாலோ அதே கலர் தான் எனக்கு இருக்குது. அந்த ஃபேஸ் க்ரீம் போடும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட்டா இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சேம் கலரே நான் வந்துடுறேன். நான் பழசு இந்த கலரே வந்துடுறேன். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்கல. இந்த க்ரீமை ஒரு வாட்டி மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் ரிசல்ட். உங்க ஸ்கின் கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க இந்த க்ரீமை வந்து எப்படி பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வந்து உருளைக்கிழங்கு தான் தேவைப்படும். இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் போட்டால் போதுமான்னு கேட்காதீங்க, ரெண்டுமே வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட தோலை வந்து நல்லா வந்து பீல் பண்ணிட போகிறேன். ஸோ இதில் நம்ம வந்து பீட்ரூட் வந்து யூஸ் பண்ணுறதுனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீட்ரூட்டை நீங்கள் இன்டேக் பண்ணும் போதும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக போடும் போதும் சரி, நல்லாவே நம்ம கலரில் வந்து சூப்பரான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். பொட்டேட்டோ வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற இந்த விரிங்கிள்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே கருப்பாக இருக்குமே, அதெல்லாமும் வந்து சூப்பராக வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே வந்து தோல் நான் வந்து பீல் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம விடாமல் ஸ்மூத்தாக வந்து அரைக்க போகிறோம். நல்லாவே வந்து அரையும். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஒரிஜினாலிட்டியே போயிடும். ஸோ அதனால் தண்ணியே ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜூஸை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து தண்ணியே ஊற்றாதனால பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு ஜூஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் தேவை. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜூஸே வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமே அரைங்க. இப்போ வந்து இந்த ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டோம். இப்போ இந்த மேலே இருக்க இந்த பல்ப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஒரு ஃபேஸ் பேக்காக வந்து நம்ம மாற்றிடலாம். அதை வந்து என்னோட அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்றது காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸை மட்டும் வச்சு நான் ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து நல்ல திக்காக இருக்குதுல்ல. இப்போ இந்த ஜூஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குதுல்ல, சோள மாவு, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும். நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பயங்கர திக்காக இருக்கும், பயங்கர ஜெல்லி மாதிரி வந்துடும் நம்ம இதை வந்து பாயில் பண்ணும்போது. அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிருந்தோம்ல, அது வந்து கொஞ்சம் கூட கட்டி இருக்கவே இருக்கக்கூடாது. அதனால எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேனில் இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்து இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஜூஸை வந்து ஊற்றிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டவ்வையே ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த லிக்விடை வந்து ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிடிச்சிக்கும். நம்மளுக்கு வந்து கலரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லிக்விடை ஊற்றிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து கேஸை ஆன் பண்ணி. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா நம்ம கை விடாமல் இதை கலரிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி ஆகிடுறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கை விடாமல் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல திக்காகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடணும். இப்போ வந்து அது ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 பொருள் இதில் ஆட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பாதாம் ஆயில், ஆமண்ட் ஆயில் தான் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 4லேருந்து 5 சொட்டு ஆட் பண்ணாலே போதும். உங்ககிட்ட வந்து ஆமண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு விட்டமின் இ கேப்சியூல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் வந்து ஒரு பீட்ரூட் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தானே இதில் போட்டு இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு ஒரே ஒரு இந்த விட்டமின் இ கேப்சூல் மட்டும் போதும். இதுவே நீங்கள் வந்து 2 பீட்ரூட் 2 பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 2 விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு வாரத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து டெய்லி நம்ம வந்து நம்மளோட பாடியில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு பீட்ரூட் ஒரு பொட்டேட்டோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் வரும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் எனக்கு கரெக்டாக இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வாரம் எல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இதை எடுத்து உங்களோட ஃபேஸில், நெக்கில், அதுக்கப்புறம் கை, கால் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்கின் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இதை நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா இதை நீங்கள் மசாஜ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட ஸ்கின்னில் சூப்பராக வந்து இது அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லாவே நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டார்க்காக இப்போ இந்த ஃபிங்கர்ஸ் இந்த நம்ம வந்து மடக்கிறோம்ல, கை மடக்கிறோம்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லாவே மசாஜ் பண்ணி விட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பெல்லாம் சூப்பராக வந்து மறைஞ்சிடும். எங்கேயாவது வந்து உங்களுக்கு தழும்புகள் இருந்ததுன்னா அதுவும் சூப்பராகவே மறைஞ்சிடும். நான் சொன்னேன்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்ட உடனே வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து சூப்பராக இது அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரிடே நைட்டு வந்து ஒரு நைட் க்ரீமாக கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நைட் க்ரீமாக எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை வந்து கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் கலரே வந்து சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நல்லா வந்து கலர் ஆகிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாவே ட்ரை ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரிசல்ட்டு. நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து பிரைட்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு பார்க்கறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளோ ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ நல்லாவே வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஒரு மாதம் ஒரு தடவைக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கலர் வந்து வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீமை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சூப்பராக சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from Sylvia.